Taste the Daily. நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய சொல்லியடி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் ராஜா ஸ்டாலின் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார், இப்போது அதிமுக கூட்டணியில், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்போ பாமக இணைஞ்சிருக்குது. பொதுவாக என்ன சொன்னாங்கன்னா, அதிமுக கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சியுமே சேரலை அப்படின்னு திமுக ஒரு பொய் பிரச்சாரத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் வலுப்பெற்றுட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இங்கே நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு இந்தியா கூட்டணி, அதாவது திமுக கூட்டணி கட்சிகள் சொல்லிட்டு இருந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி திமுகவோடு நம்ம தொடரலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வையோடே இருக்காங்களே. என்னதான் நடக்குது கூட்டணி கணக்கில்? அதாவதுங்க, அதிமுக அணியில் புதிய வருகையில் தொடர்ந்து இருக்கும். அதில் முதல் வருகையாக பாமக இருக்காங்க. ஏற்கனவே இருந்தவங்க தான் இப்போ மறுபடியும் அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காங்க. என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சி மிக தெளிவாக அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறத தெளிவாக முடிவெடுத்திருக்காங்க. அவங்க இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற வார்த்தையை கூட அவங்க இன்றைக்கி அன்புமணி அவர்கள் பயன்படுத்தலை. ஏன்னா அதிமுகவும் திமுகவும் தான் இங்கே போட்டி அப்படிங்கிறத நிலைநிறுத்துறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே திமுக மீண்டும் மீண்டும் ஒரு பாஜக தான் போட்டி அப்படிங்கிற இடத்த கொண்டு போய் பேசுபொருள் ஆக்க முயற்சிக்கிறாங்க திமுக. அதற்கு பாமக பலியாகாமல் தெளிவாக பாமக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் பங்கேற்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காரு அன்புமணி அவர்கள். இது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னென்னா, இதன் மூலம் என்னென்னா அதிமுக அணிக்கு வலு சேர்ந்திருக்கு. ஏன்னா பழைய 2021 பலத்தில் அதிமுக கிடையாது. ஏன்னா அன்றைக்கி இருந்த பல்வேறு சிக்கல்கள், உள்கட்சி முரண்பாடுகள் நிறையா இருந்துச்சு. அந்த முரண்பாடுகள்லாம் கலைந்து இன்றைக்கி வென்று வந்திருக்காரு எடப்பாடியார். இன்னைக்கு அதிமுக வலுவாக இருக்குன்னு சொல்கிறேன். வலுவாக இருக்குது. ஏன்னா முதல் டிடிவிஆர் நெருக்கடி இருந்துச்சு, ஓபிஎஸ் எல்லாரையும் இன்றைக்கி முடிச்சு விட்டாங்க. இன்றைக்கி எந்த சிக்கலும் கிடையாது. நல்லதை ஃப்ரீயாக இருக்காங்க. ஃப்ரீ பேடுன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற இந்த இடத்துல பாஜகவும் வலுப்பெற்றிருக்கு. 3% இருந்த வாக்கு வங்கி இன்னைக்கு 11% தனிச்சு போட்டியிடும் போதே வாங்கிடுறாங்க. அதனோடு பாமக வாக்கு வங்கியும் சேரும்போது அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறது. எடப்பாடியார் சொல்லுவார் இல்லையா, 210 சீட்டு வெல்வோம், 210 சீட்டு வெல்வோம், அது உறுதின்னு தெரியுது. ஏன்னாங்க, அதிமுக அன்னைக்கு கூடுதலாக ஒரு 5000 10,000 ஓட்டு வந்தால் போதும் வெற்றிங்கிற இடத்துல தான் இன்னைக்கு இருக்கிற அர்குமெட்டிக் இருக்குது. அந்த கால்குலேஷனுக்கு பாமக உள்ளே வந்ததுனால ஏறத்தாழ கும்மிடிப்பட்டியில் தொடங்கி திருச்சி வரைக்கும் அவங்களுக்கு கட்சி செல்வாக்காக இருக்கும். அந்த 1 இயர் பெல்ட்டு, அந்த 1 இயர் பெல்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியிலையும் அவர்கள் குறைந்தபட்சம் 10,000 ஓட்டு சாலிடாக வாங்குவாங்க. நீங்கள் எந்த கூட்டணியில் போனாலும் சரி, தனிச்சே நின்னாலும் சரி, பாமக மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியலில் 25 ஆண்டு காலமாக, ஏன்னா அவரோடு சமகாலத்தில் தொடங்கிய வைகோ இன்னைக்கு இல்லாமல் காணாமே போயிட்டாருங்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. திமுகவோடு கரைஞ்சிட்டார். ஆனால் இவருக்கு அந்த நிலைமை இல்லை. இன்றைக்கும் தனிப்பெரும் கட்சியாக பாமக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் எந்த தொகுதியிலும் ஒரு 10,000 ஓட்டு வாங்கிடுவாங்க. அந்த 10,000 அதிமுகவுக்கு இந்த அணிக்கு சேரும். அப்போ சேரும்போது அதிமுக அணி வலுவாக வெற்றி பெறும். இல்லை, அப்போ அதிமுகவோட 2026 தேர்தலில் அதிமுகவோட வெற்றி உறுதியாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா? இதன் மூலம் ஏற்கனவே உறுதி தான் சார். இதன் மூலம் திமுகவுக்கு ஒரு பீதி கிளப்பியிருக்கு. அதனால தான் என்னவோ தெரியல, இன்னைக்கு அவர் ஈரோடு போனப்போ டயரே வெடிச்சு போச்சு. முக ஸ்டாலினுடைய சுற்றுப்பயணத்தில் டயரே வெடிச்சு போச்சு, கதி கலங்கிட்டார் அவர். ஏன்னா அப்படியான சூழல் உருவாகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இங்கே அதிமுக அணிக்குள்ளே ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்காங்க. இப்போ இவங்க புதிய தமிழகம் உறுதிப்படுத்த இடத்துல தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் தேமுதிகவும் இந்த அணிக்கு வரும். ஏன்னா தேமுதிக இங்கே சீட்டு கேட்குறாங்களாம். அந்த சீட்டு அதிகபட்சமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு 6, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போன முறை 6 கொடுத்தோம். அதே போல தான் இப்பயும் கொடுப்போம். அதே சீட்டு தான் உங்களுக்கும் தருவோம். அப்போ எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி இந்த மெகா கூட்டணி அப்படிங்கிறது அமைய ஆரம்பிச்சிருச்சிங்களா? அமைய ஆரம்பிச்சிச்சு. இது பொங்கல் முடிவதற்குள்ள இன்னும் நல்ல செய்தி வரும். இன்னும் ஒரு வாரத்தில் தேமுதிக பற்றியும் உறுதியான முடிவு வரும். ஆக இதெல்லாம் உறுதிப்படுத்தும் போது அதிமுக அணி வலுவாக, அதாவது வலுவான அணி, இதை மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா இவர் என்ன சொன்ன, திமுக தரப்பு சொல்லிகிட்டே இருக்குன்னா அவர்கள்ட்ட கூட்டணி இல்லைன்னு. கூட்டணி இல்லாமல் 2016 ஆட்சி பிடிச்ச கட்சி தான் அதிமுக கட்சி. 234 தொகுதியிலும் இரட்டை இலையில் வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெற்ற கட்சி அதிமுக கட்சி. அது பிரச்சனை அம்மா இருந்தாங்கன்னு உடனே ஒரு பதில் சொல்லிடுவாங்க. இன்னைக்கு எடப்பாடியார் தனியாக செல்வாக்காக இருக்கும்போது கூட 66 எம்எல்ஏ வெற்றி பெற்று வச்சிருக்காரு. எதிர்கட்சி அந்தஸ்துல அதிமுக வரலாறுல இப்பதான் 66 எம்எல்ஏ. ஆளுங்கட்சியா இருக்கும்போது இருந்த கவுண்ட் வேற, எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த கவுண்ட். அப்ப தனிப்பெரும் தலைவராக நிரூபிச்சிட்டாரு. இன்னைக்கு இது மேலும் வலுப்பெற்று வருது. ஓகே. இல்லை சார், இப்போ இதில் இன்னொரு சந்தேகம் என்னென்னா, இப்போ
தொடர்ச்சியா இப்ப எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டே இருந்தா நாங்க மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அமைச்சிட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட அமைச்ச மாதிரி தான் ஒரு சூழலுக்கு வந்துருச்சு. ஆனா திமுக இந்த பக்கம் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், இண்டி கூட்டணி, இன்டாக்ட் கூட்டணி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஆனா அந்த கூட்டணிக்குள்ள இப்ப தொடர்ச்சியா ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் காங்கிரஸ் வந்து ஒரு பிடி கொடுக்காத ஒரு சூழல்லயே இருக்க மாதிரியே இருக்கு. அதுங்க காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் தொடர்ந்து திமுகவை விமர்சிக்கிறாங்க. 4 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க, இந்த கடன் யூபி அரசாங்கம் வாங்கிறதுக்கு விட 2 மடங்கு கடன் அதிகம் அப்படிங்கிற செய்தியை முதல்ல சொன்னதே பிரவீன் சக்கரவர்த்தி தான். கவலைக்கிடமா இருக்குன்னு கூட சொன்னார். கவலைக்கிடமா இருக்குன்னு சொன்னாரு. சொல்லிட்டு சமீபத்தில் கூட பேட்டி கொடுக்கிறாரு, நாங்கள் 60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஆளவில்லை, அதனால நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம். இந்த பலவீனமாக இருக்கிறதுனால எங்க கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் ஆட்சியில் அதிகாரம் வரணும், ஆட்சியில் அமைச்சரவையில் இடம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வெளிப்படையாக பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ மாநில தலைமை என்ன சொல்லும் அப்படின்னு செல்வபிரதை குறிப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க நிருபர்கள். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கிற லோக்கல் இருக்கிற பிரச்சனையை, லோக்கல் இருக்கிறவுடைய வளைவு நெளிவில் வழக்குகள்னு சேர்த்து சொல்கிறாரு. எதை வழக்குகள்னு சொல்ல வராரு, செல்வபெருந்தகையின் மீது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தனிப்பட்ட செல்வபெருந்தகையோட தனிப்பட்ட வழக்குகளுக்காக திமுகவோட தொடரணும்னு விரும்புறாருன்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றார். ஓகே, நான் சொல்லல, பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. என்னன்னா அவரை பிரவீன் சக்கரவர்த்தியே சொன்னாலும் கூட சார் அதுல உண்மை இருக்கா அப்படின்னு நான் கேட்கிறேன். அதனாலதான் செல்வபெருந்தகை வந்து திமுகவோடயே டிராவல் பண்ண விரும்புறாரா? இல்ல, அதாவதுங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் விசாரணை வளையத்துக்குள்ளதான் செல்வபெருந்தகை இருக்கிறார். ஓகே, அந்த விசாரணை வளையத்தில் இல்லாம இல்ல, அதனால அதுவும் ஒரு காரணமா இருக்கலான்னு நம்மளுக்கு தோணுது. அது அந்த காரணம். ஏன்னா எல்லா விஷயத்திலையும் எல்லாரும் முரண்படுறாங்க. இங்க ஒருத்தர் 2 பேர் முரண்படுறாங்க. ஜோதிமணி அவர்கள் சொல்லிட்டாங்க, நாங்க ஒன்றும் திமுக அடிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இல்ல, அதே ஜோதிமணி இன்னொரு கருத்தையும் சொல்லியிருந்தாங்க, சிலரோட சுயநலத்துக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து அழிவு பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்னு ஜோதிமணி கடந்த சில வாரங்களாகவே இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கும் செல்வபிறந்தகையும் மிகப்பெரிய நெருடலாகவே நிறைய பேச்சுகள் போகுது. செல்வபிறந்தகையும் ரெஸ்பாண்ட் பண்ணாரு. எங்கள் குடும்பத்து பெண் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்றாரு. என்னன்னா அழிவு பாதைக்கு காங்கிரஸ் கட்சி போகுது அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது எதுக்குன்னா நீங்க திமுகவோட ஒரு துணை பிரிவா மாறிட்டீங்க, ஒரு விங்கா மாறிட்டீங்கன்னு சொல்ல வராங்க. இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியின் சொத்து பாதுகாப்பு குழுவை சேர்ந்த சூர்யா அவர்கள் ராஜினாமா செய்யறாரு. ராஜினாமா செய்யிட்டு என்ன காரணம் சொல்றாருன்னா, திமுகவின் ஒரு அடிமை கட்சியாக காங்கிரஸ் இன்று இருக்கிறது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குதுன்னு சொல்லாரு. அப்புறம் மாணிக்க தாகூரும் போர்க்கொடி எழுப்புறாரு. இது மட்டும் இல்லாம KS அழகிரி அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. ஆனா சார் இங்கதான் இப்ப இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு விஷயத்த சொன்னாரு, காங்கிரஸ் வந்து ஆட்சியிலே இல்ல, காங்கிரஸ் வந்து வலுவிழந்து போயிருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அதனால நாங்க இப்ப ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கிறோம், அதிக சீட்டு கேட்கிறோன்னு சொல்றாருல. இப்ப இந்த கோரிக்கை வந்து காங்கிரஸ் உண்மையிலே வலுவிழந்து போயிருக்கு, அதனால இந்த கோரிக்கையா, இல்ல திமுக மீது தமிழக மக்களுக்கு ஒரு அதிருப்தி கிரியேட் ஆச்சு, இல்ல இந்த கூட்டணி நாம தொடர்ந்து நீடிச்சோம் அப்படின்னா நமக்கான ஒரு அரசியல் எதிர்காலம் இல்லாம போயிடும் அப்படிங்கறதுனால காங்கிரஸ் வந்து இப்ப அதிக சீட்டுகள் கேக்குதா? அரசியல் எதிர்காலம் இல்லாம போயிடுங்கிறது ஒரு கணக்கு. இன்னும் ஒண்ணு பழைய கணக்கு ஒண்ணு இருக்கு. என்ன பழைய கணக்குனா, 2006 வெறும் 96 MLA-க்களை வச்சுக்கிட்டு ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்க. அப்ப அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது அமைச்சரவையில் இடம் கேட்கவில்லை காங்கிரஸ் கட்சி. அப்ப அவர்களுடைய 34 MLA வச்சுக்கிட்டு தான் அங்க ஆட்சி நடத்த முடிஞ்சது. மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்துச்சு திமுக அரசாங்கம். அப்ப நாங்க உங்களுக்கு உதவி செஞ்சோமே, இப்ப எங்க கட்சி வளர்ச்சிக்கு உதவி செய்யுங்கன்னு வெளிப்படையா கேட்கறாங்க. ஓகே, நாங்க அப்ப உதவி செய்யலாம், 2006 எங்களுடைய துணையில தான் நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்க, இப்ப இல்லையே, இப்ப எங்களுக்கு ஏன் நீங்க அமைச்சர்கள் இடம் தரக்கூடாது? இல்ல, அதுதான் நான் கேட்கிறேன். ஏன் இப்ப காங்கிரஸ் வந்து இப்ப 2026 தேர்தலை முன்னிட்டு திமுக அரசுக்கு அதிக நெருக்கடி தராங்க, அதிக நிபந்தனைகள் விதிக்கிறாங்கல்ல, அதற்கு என்ன காரணம்? அதாவதுங்க இந்தியா முழுக்க ஒரு 20 மாநிலத்துக்கு மேல ஒரு ஆளுங்கட்சியா இருந்த கட்சி காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வலுவிழந்து இருக்கிறாங்க. ஏறத்தாழ 42 தேர்தல்களை ராகுல் காந்தி தலைமையேற்று தோல்வியை தழுவியிருக்கார். இந்தியா முழுக்க நடந்த சட்டமன்ற பாராளுமன்ற இடைத்தேர்தலாம் நான் சொல்ல வரேன். 42 தேர்தல் பெருவாரிய வெற்றி இல்லை. எப்படி அவங்க வளர்ச்சி எப்படி சொல்லுவாங்கன்னா, 40 ஆரம்பிச்சாரு, 40 MP வந்துச்சு, அப்புறம் 77 வந்துச்சு, இப்ப 99 நிக்கிறாங்க, அந்த அளவுக்கு இது வளர்ச்சி தானே அப்படின்னு ஒரு விகிதாச்சாரத்தை அவங்க காட்டுவாங்க. ஆனா அதை மீறி 3 மாநிலத்தில் ஆளுகிற கட்சியாக சுருங்கி விட்டது. கர்நாடகாவிலும் தெலுங்கானாவிலும் ஆளுகிறது, அதை தாண்டி மணிப்பூர்ல ஆளுகிறது. வேற எந்த மாநிலத்திலையுமே காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியாக. விஜய் அவர்கள் ஒரு நடிகர் இல்ல, இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னு வார்த்தையை உபயோகப்படுத்த. ஆனா புரியுது சார். ஆனா காங்கிரஸ் புரியுது. ஆனா காங்கிரஸ்காரங்க இன்னொரு கோரிக்கை என்ன வைக்கிறாங்க அப்படின்னா,
திமுக கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து நீடிக்கிறனால திமுகவினரே எங்களை ரொம்ப அலட்சியமாக நினைக்கிறாங்க, எங்களோட கோரிக்கைகளை செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியினர் ஒரு பொருட்டாவே திமுக காரங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதும் காங்கிரஸ் கட்சியினரோட குமுறலாக தானே இருக்கு. ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள் இவங்க நம்ம துரைமுருகன் போனால் எத்தனை தடவை கிண்டல் அடிச்சிருக்காங்க, நக்கல் அடிச்சிருக்காங்க. அதையெல்லாம் வேதனையாக தானே இருக்கும். என்னங்க அவங்க என்னன்னா சிறுபான்மை ஓட்டு எங்களால் வருதுன்னு அவங்க சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இங்கெல்லாம் விட்டுருங்க, டவுன் சவுத், அதாவது டவுன் சவுத்துங்கிற தமிழ்நாட்டுடைய திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் வெற்றி பெற்ற அந்த வெற்றி தான் திமுகவுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு மிகவாரியாக பெருவாரியாக உதவுச்சு. அது எங்கே இருந்ததுன்னா அங்கே இருந்த கிறிஸ்துவர்களுடைய வாக்கு, சிறுபான்மையினத்துடைய வாக்குகள் பெருவாரியாக காங்கிரஸ் ஆள வந்துச்சு அப்படின்னு அவங்க ஒரு சர்வே சொல்கிறாங்க. நான் சர்வே அடிப்படையில் தான் மாணிக்கத்தாகூரும் பேசியிருக்காருன்னு. அப்போ அதன் அடிப்படையில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ எங்களால் உங்கள் சிறுபான்மை வாக்கு வருது, ஏன்னா 5% வாக்கு நீங்கள் நழுவு விட்டிங்கன்னா ஆட்சி அதிகாரமே மாறிடும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்படிங்கும்போது சிறுபான்மை வாக்கு ஏறத்தாழ எனக்கு 10% மேலே வருதுன்னு அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க யார், திமுக. அப்போ சொல்லும் போது இப்போ இவங்க நாங்கள் 5% வாக்கு எங்களால் தான் உங்களுக்கு வருது, அப்போ அது வராமல் போயிடும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு 10%, 20% வாக்கு வங்கி இருக்கிற கட்சி இல்லை, ஆனால் நாங்கள் 5% வாங்கினாலும் எங்களுடைய 5%ங்கிறது ஒரு கிரியா ஊக்கி மாதிரி எங்கள் வாக்கை வச்சு உங்களுக்கு கூடுதலாக நீங்கள் வெற்றி பெற்றுவீங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இப்போ சிறுபான்மையினர் மக்களோட ஓட்டு திமுகவுக்கு வரதுக்கு முக்கிய காரணம் காங்கிரஸும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ காங்கிரஸ் வைக்கக்கூடிய கோரிக்கையை திமுக அப்போ ஏற்றுக்குமா, அதிக தொகுதிகள் கொடுக்குமா, இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தான் கொடுப்பாங்களா? கொடுக்க வேண்டிய நெருக்கடி கட்டாயம் இருக்கிறது. கட்டாயம் இந்த தேர்தலில் போன முறை கொடுத்த மாதிரி அந்த 23 சீட்டெல்லாம் கொடுத்து 23 சீட்டெல்லாம் கொடுத்தா அவங்க ஏற்றுக்கிற நிலைமையில் கிடையாது. 25 சீட்டுக்கெல்லாம் கிடையாது. குறைந்தபட்சம் 30 சீட்டுங்கிறதா உறுதியாகணும். அதுதான் இறுதி வடிவம் பெறணும். அப்படி இறுதி வடிவம் பெறலைன்னா அவர்கள் ஆல்டர்னேட்டாக விஜய் வச்சுருக்காங்க. இப்போ கூட்டணி கணக்குகள் மாற வாய்ப்பு இருக்குது. கட்டாயம் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறும். ஏன்னா வெளியேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம். ஏன்னா ஒருத்தர் பேசலைங்க, 2 பேர் பேசலை. கிட்டத்தட்ட KS அழகிரி, மாணிக்க தாகூர், ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் பேசுறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறது நம்ம சாதாரணமா எடுத்துக்கூடாது. ராகுல் காந்தியுடைய ஒப்புதலோட பேசுறாங்க எடுத்துக்கலாம். நீங்க ஒரு தடவை பேசலாங்க, ஒரு தடவை மீடியா வந்துச்சு கேள்வி கேட்டாங்க, நான் தெரியாம அட்ரஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிடலாம். மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்காரு. அப்ப பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் இதை சொல்றாருன்னா ராகுலுடைய ஒப்புதல் இருக்கு. ஆனா இங்க தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்றாரு, செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு, அது பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறது அவரோட தனிப்பட்ட கருத்து, அது காங்கிரஸோட குரல் இல்ல அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு. அவர் ஒருத்தர் மட்டும் தான் சொல்றாரு, வேற யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் சிதம்பரம் அணியிலிருந்து வந்ததுனால கார்த்தி சிதம்பரம் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்காரு. அவ்வளவுதானே தவிர வேற கிருஷ்ணசாமியோ, தங்கபாலுவோ, KV தங்கபாலுவோ, தங்கவேலு போன்றவர்களோ, வேற இன்னும் பிற காங்கிரஸ் தலைவர்கள் யாருமே அவருக்கு இப்ப ஆதரவா இல்லை. அனைவருமே திமுகக்கு எதிரான பேச்சுக்கள் தான் பேசுறாங்க. அதான் முன்னாள் தலைவர் KS அழகிரி கூட பேசியிருக்காரு. ஆக திமுக கூட்டணியில் வலுவாக காங்கிரஸ் கட்சி வெளியேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அப்போ இந்தியா முழுக்க காங்கிரஸோட நோக்கம் என்னவா இருக்குது, இந்தியா முழுக்க தங்களோட ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களை எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது காங்கிரஸோட நோக்கமாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ செல்வ பெருந்தகை அவர்களுக்கு காங்கிரஸை வளர்க்கணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் செல்வ பெருந்தகைக்கு இல்லையா? அதை தாண்டி தன் மீதான வழக்கு முக்கியம்னு பிரவீன் சக்கரவர்த்தியே சொல்லிட்டாரு. இங்கே இருக்கிறவங்க லோக்கலில் எப்படி அவங்க கட்சியுடைய வளர்ச்சி நல்லது கெட்டதை பார்ப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வழக்குகளும் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவரே சேர்த்து சொல்லிட்டார். இதை நம்ம இட்டுக்கட்டிலாம் பேசல, அவர் சொன்னதுனாலேயே அப்போ அந்த வழக்குகளுக்கான விஷயத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாரோ அப்படின்னு தான் எனக்குலாம் தோணுது. இல்லை, அப்போ ஜோதிமணி அவங்களும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கல்ல, தனிப்பட்ட சிலரின் சுயநலத்திற்காக காங்கிரஸ் அழிவு பாதையில் போகுதுன்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணாங்க. அதையும் செல்வ பெருந்தகை மீன் பண்ணி தான் அவங்க கருத்தை பதிவு பண்ணாங்க. சுயநலமா யாரை சொல்லுவாங்க? ஏன்னா முடிவெடுக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்? தமிழ்நாடு மாநிலத்தை பொறுத்தவரையும் மாநில தலைவராக இருக்கக்கூடிய மாநில தலைவர் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை இருக்கும். அப்போ அவரை தான் சுட்டி காட்டுறாங்க. ஆக ஏறத்தாழ செல்வ பெருந்தகைங்கிற ஒரு தனிநபர் தான் திமுகவோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மற்றவெல்லாம் வெளியே போயிடலாம், நம்மளுக்கு நல்ல சாய்ஸா விஜய் இருக்காரு, இப்ப கை கொடுக்கலாம்னு அடுத்த தேர்தலில் 31 பாராளுமன்றத்தில் 2031 தேர்தலில் விஜய் மெல்ல மெல்ல வளருவார். அப்போ நம்மளுக்கு இன்னும் உதவியாக இருப்பாங்க. அப்போ ஒரு வலுவான அணியாக அமையும். இருக்கட்டும், இப்போ நம்ம வெளியே போகலாங்கிற இடத்துக்கு காங்கிரஸ் கட்சி வந்துருச்சு. இப்போ வெளியே போவதனாலையும் கேரளாவும் நம்மளுக்கு உதவியாக இருக்கும், இன்னும் ஒரு ஸ்டேட்டை ஆள்ற வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க.
அப்ப இந்தியா கூட்டணியில ஒரு பிளவு ஏற்படும் அப்படிங்கிறது தேர்தலை சந்திக்கிறது அப்ப திமுகவுக்கு நெருக்கடியா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாங்களா? இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியே வந்தானே நிதிஷ் அவர்கள் என்டிஏக்கு வந்தார். என்டிஏக்கு வந்து இன்னைக்கு மீண்டும் பீகாரில் முதலமைச்சராக இருக்காரு. ஆக இதையெல்லாம் காங்கிரஸ் கட்சி பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. அதனால அதற்கும் தோண தானே போகும். நம்மளும் இன்னொரு மாநிலத்தை ஆள்ற வாய்ப்பு கிடைக்கும்போது ஏன் விடணும்னு தானே தோணும். ஓகே ஓகே. அதனால அந்த வாய்ப்பை நோக்கி நகருவாங்க. ஓகே. தமிழ்நாடு அவர்கள் ப்ளஸ்ஸாக நெகட்டிவாக இருந்தாலும் கேரளாவும் பாண்டிச்சேரி மாநிலமும் அவர்களுக்கு கை கொடுக்கும் காங்கிரஸுக்கு. ஓகே. அதனால் விஜய் அவர்களை ஒரு வாய்ப்பாக பார்த்து அவர்கள் வெளியேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். பார்ப்போம் சார். 2026 களம் வந்து யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.